ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتون إلا وأنتم مسلمون ஏக இறைவனாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை போற்றினார்கள். புகழ்ந்தவனாகும் எனது ஜும்மாவுரை தீர்வுகள் வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் மீதும் இந்த ஜும்மா என்கின்ற இந்த இறை வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இங்கு வந்திருக்கும் நம் அனைவர் மீதும் அந்த ஏக இறைவனுடைய வற்றாத பெருங்கருணை என்றென்றும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை தீர்வு. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் பேர்களால் இந்த ஏகத்துவம் என்று சொல்லக்கூடிய இந்த ஓரிரை கொள்கையை வல்ல இறைவன் நமக்கு வழங்கியிருக்கிறார். இந்த நிலையில் திருமறை குர்ஆன் மூலமாக அல்லாஹ் மனித சமுதாயத்திற்கு பல்வேறு வகையான உபதேசங்களை செய்கிறார். அதில் ஒன்றுதான் இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான் என்று சொன்னால்,
மனிதன் அவசரக்காரனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் ஒரு வசனத்தில் குறிப்பிடுவார். இன்றைக்கு உலகம் தோன்றிய காலத்திலிருந்து கற்காலத்தில் வாழ்ந்த அந்த மனிதர்கள் 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த சிறுவர்களுடைய புத்தகங்களை வாங்கி பார்த்தால் சமூக அறிவியல் புத்தகத்தில் மனிதனுடைய கற்கால வளர்ச்சி எப்படி என்று குறிப்பிட்டிருப்பார்கள். அந்த கற்காலத்தினுடைய அந்த வளர்ச்சி எந்த அளவிற்கு இன்றைக்கு அபரிமிதமாக வந்து நிற்கிறது என்று பார்த்தால் அதில் ஒரு மிக முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பை சொல்வார்கள். அந்த கற்காலத்தில் வாழ்ந்த அந்த மனிதன் எத்தனையோ வகையான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தார். அந்த நேரத்தில் சக்கரத்தை கண்டுபிடித்ததுதான் இன்றைக்கு உலகத்தில் பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சி என்று சொல்ல முடியும். அபரிமிதமான வளர்ச்சி எந்த அளவுக்கு என்று சொன்னால் அந்த சக்கரத்தினுடைய கண்டுபிடிப்பு தான் இன்றைக்கு ஒரு மனிதனை கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்தில் ஆயிரக்கணக்கான மைல்கள் கடந்து செல்லக்கூடிய அளவிற்கு, இன்னும் அதிகமாக கூட இருக்கலாம், கடந்து செல்ல வைப்பதற்கு அந்த சக்கரம் தான் மிகப்பெரிய ஒரு முன்னோடியாக இருக்கிறது. அதுதான் மனிதனுடைய வளர்ச்சியை மிகப்பெரிய அளவிற்கு உயர்த்தியது. அது யாருமே மறுக்க முடியாது. அப்ப இந்த சக்கரத்தினுடைய கண்டுபிடிப்பு என்பது மிக முக்கியமான ஒன்று. அதே நேரத்தில் இன்றைய காலத்தில் மனிதனுடைய இந்த அவசர நிலை, வேகமான நிலை, இந்த சூழ்நிலைகள் இதையெல்லாம் கருதி பார்க்கக்கூடிய நேரத்தில் நாம் ஒரு அலுவலுக்காக, ஒரு வேலைக்காக, எதற்காக நாம் கிளம்புவதாக இருந்தாலும் கூட என்ன செய்வோம் என்று சொன்னால், அரை மணி நேரத்தில் அங்கே போய் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் எப்போ கிளம்புவோம்? 25 நிமிஷத்துக்குள்ளதான் கிளம்புவோம். நீங்க நாம் எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? நம்மளுடைய அலுவலகம், நம்மளுடைய வேலைகள் எல்லாமே அதை குறிப்பிட்டு தான் இருக்கிறது, சுருக்கி தான் இருக்கு. என்ன செய்வோம்? அரை மணி நேரத்தில் ஒரு இடத்தை அடையணும்னா 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடியாவது கிளம்பணுமா இல்லையா? 1 மணி நேரத்துக்கு முன்னாடியாவது கிளம்பணுமா இல்லையா? ஒரு பதட்டம், படவடப்பு எதுவுமே இல்லாமல் அந்த இடத்தை போய் அடையணும்னு சொன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பே கிளம்பிடணும். ஆனா என்ன செய்வோம்? 25 நிமிஷம் பயண தூரம் என்று சொன்னால் அந்த 25 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் கிளம்பும். 26 அல்லது 27 அல்லது 20 கூட கிளம்புவோம். ஏன்னா அந்த வாகனத்துடைய வேகத்தை அதிகரித்தால் அந்த இடத்தை சென்றடைய முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு எல்லாத்துலையும். நீங்க நான் எல்லாருமே அப்படித்தான். அப்ப இப்படி இந்த சூழ்நிலையில் வாகனத்தை செலுத்தும் போது என்ன ஆகும்? எத்தனையோ நம்ம தன்னுடைய தேவைக்காக அவங்களும் பயணம் செய்வோம். சாலை என்பது பொதுவான ஒன்று. அவங்களும் பயணம் செய்வோம், நாமும் பயணம் செய்வோம். நமக்கு குறுக்கிட்டு வரும்போது எல்லாரும் அவன் மேல கொண்டு போய் இடிக்கும். இது வேகமாக இருந்தால் அந்த விபத்து உயிரிழப்பை கூட ஏற்படும், அல்லது கைகால்கள் உடையலாம். இப்படி எல்லாம் எத்தனையோ வகையான அந்த நிலைகளை பார்க்கிறோம். உலகத்தில் பார்க்கிறோமா இல்லையா? சர்வ சாதாரணமான அந்த விபத்துகள் எல்லாம் வித்தியாசமா இருக்கு. பைக்கை கொண்டு போய் என்ன செஞ்சிருக்கிறான்? எலக்ட்ரிக் கம்பம் இருக்குமா இல்லையா? கிட்டத்தட்ட ஒரு 20 அடி 30 அடி உயரத்தில் அந்த கம்பத்தில் கொண்டு போய் மாட்டிருக்கான். அப்ப எவ்வளவு வேகத்தில் போயிருக்கு. ஒரு வாரத்துக்கு முன்பு ஒரு பெண்மணி காரை ஓட்டி இருக்கிறாங்க. அப்படி கம்பத்து மேல நிற்கிது கார், கீழே இருந்து இப்படி நிற்கிது கம்பத்து மேல பார்த்துருக்கோம் சமூக வலைதளங்கள். அப்ப எந்த அளவுக்கு அந்த வேகத்தில் செலுத்தி இருக்கும் பாருங்க. அப்ப அந்த அளவிற்கு ஒரு மிதமிஞ்சிய வேகம், நம்மளுடைய கண்ட்ரோல் இல்லாத வேகம். வேகம் என்று சொன்னால் ஒரு 60-70 போனா வண்டியை அடிச்சா பிரேக் அடிச்சா நிற்கும். அது மேல போனா என்ன ஆகும்? நம்மோடு சேர்ந்து சரி அல்லது அடுத்த வாகனத்தை பிடிச்சு பரப்பும். இதுதான் நடக்கும். ஆனால் அதையெல்லாம் கடந்து எந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்த ரீல்ஸ் மோகம் சொல்றாங்க இல்லையா? எதற்கு எடுத்தாலும் வந்து இன்ஸ்டாவில் போடுறது, ஃபேஸ்புக்ல போடுறது, வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கிறது என்கின்ற ஒரு மோகம் இன்றைக்கு தவறுதலாக மக்கள் மத்தியில் பரவலிக்கக்கூடியதை பார்க்கணும். இதில் அதிகமான நபர்கள் விதிவிலக்கை என்று இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எப்படி வாகனங்கள் எல்லாம் காரை ஒரு 200க்கு மேல செலுத்தி அது ஒரு வீடியோ எடுத்து நம்பர் 200 காட்டணும். பைக்கை 150க்கு மேல செலுத்தி 200 செலுத்தி பார்த்தியா நான் போயிட்டு காட்டுறாங்க. அப்ப உலகத்திற்கு காட்டுவதற்காக, ஊருக்கு காட்டுவதற்காக இப்படி செய்து தன்னுடைய உயிரை இழக்கக்கூடிய ஒரு ஆபத்தை பார்க்கும். இவன் சாகிறதும் இல்லாமல் அடுத்தவர்களையும் சாகடிக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கும். அப்ப இந்த ரீல்ஸ் மோகம் என்பது முட்டாள்தனமானது. அதே நேரத்தில் இது எல்லோருக்குமே என்ன கேடு? அவனுக்கும் கேடு, அவனுடைய குடும்பத்தார் அல்லது எதிரே வரக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் கேடு.
பார்க்கிறோம் எத்தனையோ வகையான ஆபத்துகள், எத்தனையோ விபத்துகள். என்ன செய்யலாம்? அப்படி சாலையில ஹைதராபாத்தினுடைய சாலையில வந்து ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி மழை பெய்ஞ்சிருக்குது. அப்படி ரீல்ஸ் மோதல வண்டி முன்னாடி வீல மட்டும் அப்படி தூக்கி ஓடிட்டு வந்துருக்கான். அவன் ஹெல்மெட் போட்டுருக்கான். கூட உட்காந்துருக்கக்கூடிய அந்த நபர் போடல, பின்னாடி உட்காந்துருக்கக்கூடிய நபர் எல்லாமே எத்தனை வயசுங்கிறீங்க? 30, 40லாம் இல்லை, 20, 18, 19, 21, 22. அப்ப என்ன செய்யறான்? அந்த வண்டி தூக்கி வீலிங் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறான். திடீர் விபத்து ஏற்படுது. முன்னாடி இருக்கிற அவன் சீரியஸா இருக்கிறான், பின்னாடி இருக்கக்கூடிய அவன் இறங்கும். இவன் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வராங்க, ட்ரீட்மெண்ட் இல்லாமல் இவனும் இறங்கும். இப்படி பல இழப்புகளை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கோம். சமீபத்தில் கூட பார்த்தோம். 2 நாளைக்கு முன்னாடி மங்களத்தை சார்ந்த ஒரு சிறுவர் இறந்தார். வாகனம் இப்படிலாம் பார்க்கணும். தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. என்ன காரணம் என்று நினைக்கிறீர்கள்? ரீல்ஸ் மோகம், அல்லது ஏதாவது நம்ம வீடியோ போடணும், அல்லது நம்மளை யாராவது பார்க்கணும், ஊர் பிரச்சனை, இப்படிதான் நினைக்கலாம். ஆனால் வாகனம் என்பது எதற்காக? அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறார், உங்களுக்கு கழுதைகளில் கோவேரி கழுதைகளில் படைத்திருக்கிறோம். எதற்கு? நீங்கள் பயணம் செய்வதற்காக என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்றார். இன்னும் நீங்கள் அறியாதவற்றையும் நாம் படைப்போம் என்று சொல்றாங்க. இன்றைக்கெல்லாம் பார்க்கிறோம், புல்லட் ட்ரெயின் சொல்றாங்க, 1 மணி நேரத்தில் 500-700 கிலோமீட்டர்களை கடந்து செல்லக்கூடிய அளவிற்கு வேகத்தில் இருக்கிறது. இப்போ ஒரு நாடுகளை கடந்து செல்லலாம், ஒரு அலுவலகத்துக்காக செல்லலாம், அல்லது வெவ்வேறு நாடுகளுக்கு செல்லக்கூடிய ஒரு பயணங்களின் தேவை, மனிதனுடைய தேவை. அதே நேரத்தில் அதற்குன்னு ஒரு ட்ராக் இருக்குது. அந்த வேகத்தில் அது போனால் அது சரியான இலக்கை அடையும். நாம் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய சாலையில் இவ்வளவு வேகமாக வாகனத்தை செலுத்திட்டு நீங்க நான் எல்லோருமே தான். எனக்குன்னு ஒரு சூழ்நிலை வந்து என்ன செய்வேன்? திடீர்னு ஊர்ல போவேன். அது குறுகியலான பாதை அல்லது நெருக்கடியான பாதை, மக்கள் அதிகமாக வரக்கூடிய பாதை, இப்படி எதுவாக இருந்தாலும் போவோம். ஆனால் தேவை என்று ஒன்று இருக்குமா இல்லையா? இன்றைக்கு ஆம்புலன்ஸ் வருது, என்ன ஒரு உயிரை காப்பாற்றுவதற்காக போறாங்க, தப்பு கிடையாது. அதே நேரத்தில் அது ஒரு நிதானம் வேண்டும். அதே நேரத்தில் இன்றைக்கு 2 வீலர்ல விட்டுருக்காங்க. என்னது? ஆம்புலன்ஸ் என்று ஒரு சேவை. பெரிய பெரிய வண்டிகளுக்கு வந்து கடந்து வர முடியாது, தாமதமாகும். இந்த சின்ன வண்டியா இருக்குது 2 வீலரு. இதில் ஒரு பேஷண்ட்டை பெரிய அளவில் உடல்நலம் பிரச்சனை இல்லை, சின்ன உடல்நல தான் பிரச்சனை, இவரை கூட்டிகிட்டு போனால் காப்பாற்றிக்கலாம் என்கின்ற நிலையில் உட்கார வைத்து கூட கூட்டிகிட்டு போகலாம் என்றெல்லாம் இன்னைக்கு அரசாங்கம் பல சலுகைகளோடு செய்கிறார்கள். தவறு கிடையாது. அதே நேரத்தில் வாகனத்தை செலுத்துவதில் நம்மிடம் நிதானம் இருக்கிறதா? அல்லாஹ் திருமறை குர்ஆன் அதுதான் சொல்றான். எந்த அளவிற்கு? வக்காலுல் இன்சானு அஸ்லன், மனிதன் அவசரக்காரனாகவே இருக்கிறான். எதுக்கு போறானே தெரியாது. பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆறு தான் அடிப்பான், உடனே உங்களுக்கு என்ன வச்சுன்னு தெரியல, இவனுக்குள்ள ஏதாவது பூந்துருமானு தெரியல. உங்களுக்கு எனக்கு எல்லாத்துக்குமே அப்படி நேரும். என்னடா என் பக்கத்தில் வந்து ஆறு அடிக்கிறப்பா, நான் இப்படி ஓடுறேன் அப்படி ஊர்ல பார்க்கிறோமா இல்லையா? சர்வ சாதாரணமாக எல்லாத்தையுமே நடக்குது. ஆனால் நிதானம் என்பது ஒன்று வேண்டுமா இல்லையா உலகத்துல? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். எல்லா இடத்திலும் நிதானத்தை கடைபிடித்தார். அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய சம்பவமாக இருந்தாலும் சரி, அந்த இடத்தில் நிதானத்தை கடைபிடித்தார்கள். ஆனால் இன்றைக்கு நமக்கு எப்படி? வாகனத்திலிருந்து எந்த இடத்திலும் சரி அந்த நிதானம் என்பதே இல்லை. அதனால்தான் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகிறான், இந்த மனிதன் அவசரக்காரனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்றாமா இல்லையா? ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, ஒரு இபாதத், ஒரு கடமை, மார்க்க கட்டளை என்று வந்தாலும் கூட அந்த இடத்தில் இஸ்லாம் சொல்லுகிறது. எதை கடைபிடிக்க சொல்லுகிறது? நிதானத்தை சொல்லுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், உங்களுக்கு தொழுகைக்காக, கடமையான தொழுகைக்கு இக்காமத்தை சொல்லப்பட்டால் ஓடி வராதீர்கள். தொழுகை போயிருவேன் என்று ஓடி வரக்கூடாது. பார்த்துக்கிறோமா இல்லையா? பல கால பள்ளி வாசல்களில் பல்வேறு விதமான ஜீவராசிகள்லாம் சாலைகளை தெரியும். ஒவ்வொரு தடவையும் கட்டுப்படுத்தி கதை அடைச்சே வச்சுட்டு இருக்க முடியாது. அதற்காக என்ன செய்வாங்க? ஒரு தடுப்பு மாதிரி போட்டிருப்பாங்க, காலை குதிக்கி வச்சுதான் வரும். இதை நல்லா யோசிச்சு பாருங்க. மற்ற விலங்கினங்கள் வரக்கூடாது, நாய் போன்ற இன்னும் ஆடு போன்றெல்லாம் வரக்கூடாது, அதற்காக கூட வைத்திருக்கலாம் என்று நம்ம யோசிக்கிறோம். அதே நேரத்தில் ஓடி வரக்கூடாது கூட வச்சிருக்கலாமா இல்லையா? யோசிச்சு பார்க்கலாம், இப்படியா கூட இருக்கலாம். அப்ப ஆரம்ப கட்டத்தில் இருந்தவர்கள் இந்த ஒரு செய்தியை கூட கடைபிடித்து நமக்கு தோணுது. எதற்காக வச்சவங்களும் தெரியல, நமக்கு அப்படி தோணுகிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தொழுகைக்கா நீ வரையா, ஓடோடி வராத. எதுக்கு பறந்து வர்ற? அந்த படவட படைக்கு வந்து நின்றா அந்த 2 ரக்காத்து 4 ரக்காத்து அல்லாஹ்வே மறந்துடுற. ஓவரா இதை துடிக்கணுமா? அது சரியாகிறதுக்குள்ளேயே நீ அல்லாஹ்வை பத்தியோட சிந்தனையே வராது. இப்படி ஓடி வந்துட்டு சரிக்கிருச்சு, டைம்ஸ் வழி, இப்படி சிந்தனை தான் வரும். பல நபர்கள் பல பள்ளி வாசல்கள் கீழே விழக்கூடிய சத்தம் சகுட நிற்கிறோம், நம்மளும் விடுறோம். என்ன காரணம்? அப்படி ஒதுச்சத்துக்கு வராங்க. அந்த ஈரக்காலம் இருக்குதா இல்லையா? மேட்டுல சரியா தொடச்சிருக்க மாட்டாங்க, தொழுக போயிருந்தேன். கடைசி ரக்காத்தை படவுல கூட வருவாங்க. கடைசியில் என்ன ஆகும்? டைம்ஸ்ல காலம் வைக்கணும், படார்னு வளர்க்கும், பின்னாடி விழுவாங்களா இல்லையா?
எதற்காக? அதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இக்காமத்து சொல்லப்பட்டால் நீங்கள் தொழுகைக்காக ஓடோடி வராதீர்கள். மீதம் என்ன தொழுகை இருக்குதோ அதை தொழுது மீதம் இருக்கக்கூடிய அத்தனை வக்துக்களை அந்த ரக்காத்தைகளையும் தொழுது உங்களுக்கு உண்டானதை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் என்று சொல்றாங்க. இது தொழுகை சொல்கிறார்கள். அப்போ ஒரு அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய ஒரு கடமை கூட பதட்டத்தோடு வராத, நிதானத்தோடு வா என்று சொன்ன ஒரு மார்க்கம். ஆனால் இன்றைக்கு அந்த சாலை என்பது எல்லாத்துக்குமே சமந்தான. சாலை என்பது என்னுடையதா? நாம கேட்போமா இல்லையா? என்னப்பா உங்க அப்பா வீட்டில் உள்ளதா கேட்போமா இல்லையா? யாரா இருந்தாலும் வாகனத்தை வந்து குறுக்கால நிறுத்தி இருக்கிறாங்க, என்ன செய்வோம்? எப்ப நாங்களாம் போகணும், எதை கேட்டு நிறுத்துக்கிறேன் கேட்போமா இல்லையா? உங்க அப்பா உங்களை எப்படி கேட்போம்? சர்வசாதாரணமா. அப்போ இந்த சாலை என்பது எல்லோருக்கும் பொதுவானது. அப்ப அந்த சாலையில் நாம் எப்படி பயணம் செய்யணும்? அவங்களுக்கும் பிரச்சனை வரக்கூடாது, நமக்கும் பிரச்சனை வரக்கூடாது. அப்போ மெதுவாகத்தான வாகனத்தை செலுத்தணும். ஆனால் பார்க்கிறோம் பல நபர்கள் இன்னைக்கு அந்த நிதானத்தை இழந்தவர்களாக ஒன்னா ஆண் நடிச்சு உயிரிழக்கும் இல்லையா? என்ன செய்யலாம்? பெரிய அந்த எக்ஸாலர் போன்ற அந்த சைலன்சர்கள் எல்லாம் மாட்டி பயங்கரமான சத்தத்தை எழுப்பி மக்களை எல்லாம் பாருங்க ரொம்ப முகம் சுழிக்கக்கூடிய வகையில செய்யக்கூடியது பார்க்கிறோம். இன்னும் ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா, எனக்கு தான் அறிவு ஓவரா இருக்குது, இந்த வண்டி நிற்கும், சின்னதா ஒரு கேப் இருக்கும், அதுக்குள்ள ஒரு விட்டு அப்படி போய் போவாரு. இது என்றைக்குமே நிலைக்குமா? முன்னாடி பின்னாடி இருக்கிறவங்க என்ன நினைப்பா? என்ன சொல்லுவான்? எங்க போய் இவ்வளவு போறோம் சொல்லுவானா இல்லையா? இப்ப எத்தனை நபர்களை பார்த்திருக்கோம், அடுத்த செகண்ட்ல விழுந்தவன், அடுத்த செகண்ட்ல இறந்தவன், எத்தனையோ நபர்களை பார்க்கணும். அப்ப அந்த அளவிற்கு இந்த வாகனத்தை செலுத்துவதில் நிதானமே இல்லை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமையா நிதானமா மெதுவா பொறுமையா ஒன்றும் அவசரம் கிடையாது என்று சொல்கிறார்கள். இதே நேரத்தில் இது கடமை, தொழுகை என்கின்ற கடமைக்கு சொல்லப்பட்டது. இன்னும் பல்வேறு விதமான சம்பவங்களை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைபர் போரின் போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாளைக்கு போர் நடைபெறுகிறது, இந்த போரில் நான் உங்களில் ஒருவர், அல்லாஹ்வின் இறை தூதரை பின்பற்றக்கூடிய ஒருவரின் கையில் இந்த போர் கொடியை கொடுப்பேன், அவர்தான் உங்களை தலைமை தாங்கி நடத்துவார் என்று ரசூலுல்லாஹ் அறிவிப்பு செய்கிறார்கள். மக்களுக்கெல்லாம் ஒரே ஆனந்தம், யாரா இருக்கும், யாரா நீயா நானா என்று அப்படி போட்டி போட்டுக்கொண்டு ஆரவாரமாக இருக்கிறார்கள். அந்த இரவு அப்படியே அதிலேயே அந்த சிந்தனையில் கழிகிறது. காலை நேரம் விடுகிறது. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி இங்கே என்று அழைக்கிறார்கள். அலிரல்ல கண்ணு ஒரு பிரச்சனை என்று சொல்கிறார்கள். உடனே ரசூலுல்லாஹ் அழைக்கிறாங்க, அந்த கண்ணுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. உடனே அந்த கண்ணு சரியாகிறது. உடனே அலி ரலியல்லாஹு அவரிடம் அந்த கொடியை கொடுத்து போர் செய்ய அனுப்புகிறார்கள். அப்ப இந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் அவர்களோடு போர் செய்யுங்கள், நிதானத்தை கடைபிடிங்கள் என்றெல்லாம் ரசூலுல்லாஹ் தங்கள் வலியுறுத்தினார். அப்ப அவர் சொல்றார், அல்லாஹ்வின் தூதரே, நான் அவர்களிடம் போர் செய்வேன், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை சொல்லுவேன், அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் வரையிலும் அவர்களோடு நான் போர் செய்து கொண்டே இருப்பேன் என்று கடுமையா சொல்றாரு. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படி இல்லை, மார்க்கத்தை சொல்ல வேண்டியது, இஸ்லாத்தை சொல்ல வேண்டியது கடமை, எத்தி வைக்க வேண்டியதுதான். அதே நேரத்தில் நிதானத்தை கடைபிடிங்க, உணர்ச்சி வசப்படக்கூடாது. ஒரு சிலர்னா ஓவர் உணர்ச்சி வசப்படுவோம் பார்க்கிறோமா இல்லையா? நிதானம் வேண்டும், எல்லா இடத்திலையுமே நிதானம் வேண்டும். அப்ப ஒரு உயிர் சம்பந்தமானது போர் என்பது அடுத்த மெட்ரோ குத்திரமா இல்லையா? அப்ப அந்த இடத்துல ஒரு நிதானத்தை கடைபிடிங்க, நிதானத்தோடு நடந்து கொள்ளுங்கள், நிதானத்தை பேணுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல போர்ல கண்ணுல பார்த்தவங்க வெட்டுன்னு சொல்லல. அந்த இடத்துல கூட அந்த போர்ல யார் நம்மை தாக்க வந்தாலும் உடனே என்ன செய்வோம்? வெட்டத்தானே செய்வோம். ஆனால் அதில் கூட இந்த மார்க்கத்தை சொல்லுங்க, ஏத்துக்கலையா அதுக்கப்புறம் போர் புரிங்க என்று சொல்கிறார்கள். அந்த இடத்திலும் நிதானத்தை கடைபிடிக்க சொன்னார்கள். இன்னும் எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதை சொல்லிவிட்டு ஒரு மனிதர் உன்னுடைய பேச்சால், உன்னுடைய தாவாவால் ஒருவர் நேர்வழியா பெறுவது என்பது உங்களுக்கு சிவப்பு ஒட்டகம் கிடைப்பதை விட அதை தானம் செய்தால் கிடைக்கக்கூடிய அந்தஸ்தை விட பெரியது என்று சொன்னார். சிவப்பு ஒட்டகம் என்று சொன்னால் அங்க இருக்கிறதுலே காசு. இன்னைக்கு நம்ம சொல்றோமா இல்லையா? 50 லட்சம் ரூபாய் காருப்பா எப்படி சொல்றோம்ல, அந்த மாதிரி அந்த காலத்தில் அவர்கள் பயன்படுத்திய ஒட்டகம் எல்லாமே எப்படி இருக்கும்? பிரவுன் கலர்ல இருக்கும். ஆனால் சிவப்பு ஒட்டகம் என்பது அதிலே இருக்கக்கூடியதுல உயர் ரகமான ஒரு வகை, காஸ்ட்லி அப்படின்னு ஒரு வச்சுக்கோங்களா. அப்ப இந்த நேரத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தானம் செய்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அதுதான் உங்களுக்கு, ஒருத்தருக்கு உங்கள் மூலியமாக நேர்வழி கிடைத்தால் அவ்வளவு நன்மை என்று சொல்கிறார்கள். எப்படி போர்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிதானத்தை கடைபிடின்னு சொல்றாங்க, தாவா பண்ணுன்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு நம்மளுடைய நிலை என்ன? ஒரு எந்த ஒரு இடத்துக்கு இங்கிருந்து கடைக்கு போறது கூட என்ன செய்யணும்? அப்படி வேகமா தான் போகும். இங்கிருந்து வேற ஏதாவது ஒரு வேலைக்கு போனா கூட அப்படி வேகமா தான் போகும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் இருக்கிறது. ஒரு சின்ன தேவை,
அது எதுவாக இருந்தாலும் என்ன, ஒரு நிதானத்தோடு போகணும், நிதானத்தோடு வரணும். பின்னாடி யார் வரா, முன்னாடி யார் வரா, வாகனம் தயாரிக்கக்கூடிய அவனுக்காவது கொஞ்சமாவது அறிவு இருக்குதான்னு தெரியல. என்ன செய்யறான், இருக்கக்கூடிய ஒரு காலத்துல எல்லாம் டிவிஎஸ் 15 ஒன்று வந்துச்சு, ஆபத்துகளே இல்லை, பிரச்சனைகளே இல்லை. இன்னைக்கு 1000க்கு மேற்பட்ட சிசிகள் வந்துருச்சு. எப்படி, அதுல வந்து அந்த இண்டிகேட்டர் ஒன்று வச்சிருப்பாங்க, அந்த இண்டிகேட்டர்ல அந்த பஜர் சவுண்டு கூட வராது. அதை கூட பயன்படுத்த மாட்டோம். நாம என்ன செய்வோம், நான் இந்த பக்கம் போறேன், நான் தலையை திருப்பினா இவன் இந்த பக்கம் போறான், நாம தான் புரிஞ்சுக்கணும். பின்னாடி வரவங்க தான் புரியும், இவன் இந்த பக்கம் தலையை திருப்பினா ஓ இந்த பக்கம் போறான், நாம தான் புரிஞ்சுக்கணும். அல்லது இவன் இடுப்பை இப்படி சாய்க்கிறானா இந்த பக்கம் வரலாம். ஒரு காலத்துல எல்லாம் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் சேனலை மாத்திட்டு இருக்கோம். சேனலை மாற்றும்போது திடீர்னு பார்த்தா பயங்கரமா கார் ரேஸ், பைக் ரேஸ் போயிட்டு படுத்து போடுவான், அப்படி படுத்து போடுவான். ஒருவோட வண்டியோட சேர்ந்து ஒரு 5 வண்டி 10 வண்டியோட எடுத்துட்டு போகும். இதெல்லாம் பார்க்கும்போது இதுதான் பைக் ரேஸ் என்ன நினைச்சோம். இன்னைக்கெல்லாம் ஒன்றுமே தேவை. இந்த ரோட்ல போயிட்டு எத்தனை பேர் பைக் ரேஸ் காட்டுவாங்க பாருங்க, இந்த மொக்கில் போயிட்டு இல்லைங்க, எத்தனை பேர் பைக் ரேஸ் காட்டுவாங்க பாருங்க. அப்போ மக்கள் பயன்படுத்தக்கூடிய சாலையை இப்படி ரேஸ் களமா மாத்திட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு நிலை. அப்படி இடிச்சுட்டு நிக்காம போலாம். பார்க்கிறோம் பல நபர்கள், யார் இடிச்சா என்ன ஏது எதுவுமே தெரியல, விசாரிக்கும் போது சொல்கிறார். இன்னும் ஒரு சில வாகனத்தினுடைய அந்த கண்டுபிடிப்பெல்லாம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னால், இந்த வாகனம் பயன்படுத்தி ஊறி கிடப்பாங்க 10 வருஷம் 20 வருஷம் இந்த கன்சல்டிங், இந்த வாகனத்தை விற்கிறது, இவங்கெல்லாம் போய் பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, இந்த பைக்கை நான் ஓட்டினேன், ஆனா இது ஆபத்தான பைக் என்று சொல்கிறாரு. என்னங்க சொல்றீங்க, இதான எல்லாமே வாங்கலாம், ஏடிஎம் எம்டி என்னென்னமோ சொல்றாங்க அப்படின்னு நம்ம கேட்டா, இதனுடைய அந்த இன்ஜின் சவுண்ட் இருக்குல்ல, இந்த இன்ஜின் சவுண்டு நீ 80ல போறியா, இன்னும் முறுக்கு பத்தாது, இன்னும் சத்தமா போகணும், இன்னும் முறுக்கு என்று நம்மளுடைய மூளையை தூண்டுகிறது என்று அவர் சொல்றாரு. இன்னும் எப்படி 100ல போறியா, பத்தாது, 120ல போ, 140ல போ என்று நம்மளுடைய மூளையை தூண்டக்கூடிய அளவிற்கு அவருடைய அந்த இன்ஜின் செட்டிங் இருக்குது என்று சொல்றாரு. அப்ப அந்த அளவிற்கு நம்மளுடைய மூளை தூண்டனா என்ன ஆகும், எங்க பைக் எங்க கிடக்கும், நாம எங்க கிடப்போம், எந்தெந்த பிசி எங்க கிடக்குன்னே தெரியாது. அப்ப அந்த அளவிற்கு தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த வாகன விபத்துகளை பார்க்கணும். அதுல உள்ள அந்த சேஃப்டி எல்லாம் பார்க்கறது என்ன இருக்குது, இது எவ்வளவு நிதானத்துல போகணும், எவ்வளவு கிலோமீட்டர் வேகத்துல போகணும், இதனால் நமக்கு என்ன பயன், இதையெல்லாம் யாருமே பார்க்கறது. எப்படி விரும்பலாம், அப்படி இருக்கும் அப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும், இதெல்லாம் விரும்புகிறார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தில் ஒவ்வொரு கட்டத்திலும் நிதானத்தை கடைபிடிக்க சொன்னார்கள். அந்த நிதானத்தை இன்னைக்கு இழந்துட்டோம். எல்லா வகையிலுமே நம்மளுடைய பேச்சுல, நம்மளுடைய நடவடிக்கையில, நம்மளுடைய வாகனத்தை பயன்படுத்தக்கூடியதுல, கார்ல போறோமா இல்லையா, சிந்திச்சு பாருங்க, 4 பேர் வர்றான், அவனுக்கு வழி விடணும்னு நினைக்கிறோமா இல்லையா, அது வழி விடுறது பார்க்கிறோம். பல நபர்களை பார்க்கிறோம், விபத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதிரி போறது, அந்த சின்ன சந்துல போறது, அப்படி கேப்ல போறது, எப்படி எல்லாம் வாகனத்தை செலுத்துகிறார்கள் சொன்னால், இப்படி எல்லாம் செலுத்தினால் நிச்சயமா மிகப்பெரிய ஒரு பேரிழவு ஏற்படும், ஆபத்து ஏற்படும் என்று தெரிந்தே செய்யக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். இந்த அளவுக்கு மோசமா ஓட்டக்கூடியது பார்க்கிறோம். அப்ப இந்த நிலை என்பது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து கொண்டு நிதானத்தை கடைபிடிக்கக்கூடிய நாம் அப்படி செய்யலாம். யோசிச்சு பார்க்க, ஒருத்தருடைய உயிருக்கு ஊர் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு, விளைவை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நடக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க எந்த அளவுக்கு சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்திருக்கிறார்கள். அப்ப அந்த மரணிச்சு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி உடலை வைத்திருக்கிறார்கள். பக்கத்துல அலிரலில் அமர்ந்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய இறை தூதர் அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் மீண்டும் எழுவார் என்று நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன். இந்த நேரத்தில் யாராவது வந்து அல்லாஹ்வுடைய இறை தூதர் இறந்து விட்டார் என்று சொன்னீர்கள் என்று சொன்னால், அவருடைய கை கால்களை துண்டு விட்டாக வெட்டுவேன் என்று சொல்லி அலிரலில் கத்தியோட பார்த்துக்கிறாங்க. அப்படி மக்கள்லாம் அப்படி பேசாம அப்படி பதட்டத்தோடு பார்த்துட்டு இருக்கிறாங்க. உடனே அந்த இடத்துல அபூபக்கர் எல்லாம் வர்றாங்க. வந்து பார்த்துட்டு அப்படி கப்பன் பத்தி இருக்குது, ரசூலுல்லாஹ் நிற்கிறாங்க. அந்த முகத்தை பார்த்துவிட்டு முகத்தில் நெத்தியில் முத்தமிடுகிறார்கள். அபூபக்கர் முத்தமிட்டு விட்டு சொல்கிறார்கள், நீங்கள் உயிரோடு இருந்த போதும் நறுமணம் கவர்ந்தீர்கள், இறந்த பிறகும் நீங்கள் நறுமணம் கவர்கிறீர்கள் என்கின்ற அந்த வாசகத்தை ரசூல்லா அபூபக்கர் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்வை பார்த்து அந்த இடத்துல சொல்லிவிட்டு, எந்த ஒரு மனிதருக்கும் அல்லாஹ் 2 மரணங்களை கொடுப்பதே இல்லை என்று சொல்லிவிட்டு அந்த மரணம் சம்பந்தமான வசனத்தை சொல்லுகிறார்கள். ஒவ்வொரு மனிதனும் மரணத்தை சுவைக்கக்கூடியதான் என்று சொல்லிவிட்டு, அதற்கு பிறகு இந்த தூதர் இறந்து விட்டாலோ அல்லது கொல்லப்பட்டு விட்டாலோ, உங்களுடைய கெண்டங்கால் வந்த வழியில் நீங்கள் திரும்பி சென்று விடுவீர்கள். ஏகத்துவத்துக்கு வந்தீங்களா இல்லையா,
அதை விட்டு திரும்பி வந்த வழிக்கே போயிருவீங்களா என்று ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்கியிருக்கிறான். அந்த வசனத்தை சொல்கிறார்கள் மக்கள். அப்ப அல்லாஹ் ஏற்கனவே இறை தூதர் இறப்பார் என்கின்ற ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்கி இருக்கிறாரா என்று சொல்லி அப்பதான் மக்களுக்கு புதுசா அந்த வசனத்தை பார்ப்பது போன்ற அந்த செய்தி பார்க்கிறோம் அந்த சம்பவத்தை. அப்ப அந்த அளவுக்கு மக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். அப்ப அந்த இடத்துல அபூபக்கர் எல்லாம் சொல்றாங்க, உமர் அலிதான் பார்த்து, உமரே நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்கிறீர்கள், நிதானத்தை இழந்து விடாதீர்கள். சிந்தித்து பாருங்க, ஒரு இறை தூதர், ஒரு கடைசி இறை தூதர், கோடான கோடி மக்களுடைய இறை தூதர் இறந்து கிடக்கிறார். 3 நாளாக மக்கள் எல்லாம் மிகப்பெரிய குழப்பத்தை ஆழ்ந்து கிடக்கிறார்கள். இனி இறை வசனம் வருமா, திருமலை குரான் வருமா, இறை தூதர் ஒருத்தர் புதுசா வருவாரா என்கின்ற பல்வேறு வகையான குழப்பங்கள் நிறைந்தபடி சூழ்ந்து மக்கள் எல்லாம் குழம்பிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்துல கத்தியோடு நிற்கிறாங்க. யாரும் எதுவும் பேசக்கூடாது. ரசூல்லா மறுபடியும் அல்லாஹ்வுடைய கிருபையில எந்திரிச்சு வருவாங்க. மோதா போன மாதிரி படுத்திருக்கிறாங்க, எந்திரிச்சு வருவாங்க. கோபத்தில் இருக்கிறார்கள். யாராவது சொன்னீங்கன்னா வெட்டி போடுவேன் என்று யாரும் பதில் பேசாத நிலையில் அபூபக்கர் இல்லாவது இந்த வசனத்தை சொன்ன மாத்திரத்தில் மக்கள் எல்லாம் அப்படியே அந்த சிந்தனைக்கு மாறினார்கள். உமர்கள் இல்லா உட்பட அதிலிருந்து மாறினார்கள் என்ற அந்த ஹதீஸ்ல பார்க்கிறோமே. அப்ப அந்த இடத்தில் நிதானம் வேண்டும். நம்ம இழப்பு வரலாம், எத்தனையோ வகையான பேர் இழப்புகள் வரும். அதற்காக எந்த நேரத்திலும் பதட்டப்படக்கூடாது, எந்த இடத்திலும் வேகமாக செலுத்தி விடக்கூடாது. எத்தனையோ விதமான ஒரு எமர்ஜென்சி வரும், ஒரு நிதானத்தோட இருக்கும், தவறு கிடையாது. நீங்க நான் யாராக இருந்தாலும் எவ்வளவோ எமர்ஜென்சி வரும். யாரோ ஒருத்தர் போன் பண்ணுவாரு, யாராவது ஒருத்தர் ரத்தம் விடுவாங்க, அல்லது நம்மளோட நண்பனை அடிபட்டு இருக்கிறான்னு சொல்லுவாங்க, அல்லது பெற்ற தாய் தந்தைன்னு சொல்லுவாங்க, இப்படி எத்தனையோ சொல்லுவாங்க. நிதானத்தை வந்து விடாது. பார்க்கிறோம் பல நபர்களை காப்பாற்ற சென்ற ஆம்புலன்ஸ் விபத்தாகி அந்த ஆம்புலன்ஸ்ல இருந்து எமர்ஜென்சியா இருந்தவர் இழந்தார். பார்க்கணுமா, காப்பாற்ற வேண்டிய ஆம்புலன்ஸ் வேகமா செலுத்துறாங்க பேர், அதுலயும் ஒரு நிதானமே இல்லை. என்ன செய்யறான், நார்மல் பேஷண்ட கூட சைரனை போட்டு தான் கூட்டிட்டு போறான். ஆனா இங்கிருந்து கோயம்புத்தூர் ஓடும் 58-60 கிலோமீட்டர், நீ சைரனை போடு, தப்பு கிடையாது, வழி விடுவாங்க, ஓகே. அந்த பேஷண்ட் சீரியஸா இல்லையா, சீரியஸா இருந்தாலும் அப்படி கூட்டிட்டு போனோம், சீரியஸா இல்ல. ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு என்ன, எந்த சிறுவனையும் தன்னை நிறுத்தக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம். இது எதுக்குன்னு கேட்டேன். தேவைன்னா அப்படி ஓட்டலாம், தேவை இல்லைங்கும் போது என்ன, இங்க இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு மூட்டு அறிவிச்சிங்க, நான் தான் அழைச்சிட்டு போறேன், சைரன் போட்டு கூட்டிட்டு போறேன், தேவையே. அப்ப என்னன்னா அவருடைய மூளையில உருவாயிருச்சு, என்ன உருவாயிருச்சு, நான் ஆம்புலன்ஸை தொட்டா எந்த இடத்துல நிக்க மாட்டேன், இது எது இப்படிதான் வண்டி ஓட்டணும்னு என்ன இருக்குது. ஆனா நீயும் சாகக்கூடாது, நானும் சாகக்கூடாதுங்கிறது எதார்த்தம். ஆனா என்ன, நான் எங்கேயும் நிக்க மாட்டேன், இப்படிதான் பார்க்கணும். அப்போ இந்த மாதிரியான ஒரு சிந்தனை யாருடைய மனதிலும் வரக்கூடாது, எக்காலத்திலும் வரக்கூடாது. ஒரு நிதானத்தை கடைபிடி என்று இஸ்லாமிய மார்க்கம் வணக்க வழிபாடுகளிலிருந்து போரிலிருந்து ஒரு மரணம் வரையிலும் அத்துணை விஷயங்களும் சொல்லுகிறது என்று சொன்னால் அப்ப நம்ம எந்த அளவுக்கு அதை நிதானத்தை கடைபிடிக்கிறது. அப்ப அந்த நிதானத்தை இழந்த மனிதனாக ஒருபோதும் நாம் இருக்கக்கூடாது. இந்த வாகனங்களை செலுத்துவதில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய முதல் உரையை நிதானம் என்கின்ற தலைப்பில் ஒரு சில செய்திகளை பார்ப்போம். இன்னும் இது சம்பந்தமாக ஏராளமான செய்திகளை பார்ப்போம். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அந்த வாகன விபத்து என்பது நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே போகக்கூடியதை பார்ப்போம். இன்னைக்கெல்லாம் என்ன செய்வோம், சர்வசாதாரணமா நல்லா இருக்கக்கூடிய ஒரு மனிதர் காலையில பார்ப்போம், மதியம் பார்த்தா காலில் கட்டோட இருப்பாரு, நடக்க முடியலன்னு சொல்லுவாரு, போன் பண்ணுவாரு, என்னங்க விஷயம் என்று கேட்டால், வாகனத்துல போயிட்டு இருந்தேன், திடீர்னு நாய் குறுக்கால வந்துருச்சு சொல்றாங்களா இல்லையா. நாய் குறுக்கால வருவதை கூட நம்மளால கவனிக்க முடியாம வாகனத்தை ஓட்டணும்னா எவ்வளவு வேகத்துல ஓடும் யோசிச்சு பாருங்க. நாம ஏதோ சிந்தனையில் இருக்கிறோம் தான் இருக்கும். வாகனத்தை ஓட்டும் போது வெவ்வேறு சிந்தனைகள் இருக்கக்கூடாது. நம்ம வாகனத்துக்கு போறோம், அந்த நிதானம் இருக்கும். நிதானம் சொல்றோமா இல்லையா, வாகனத்தை செலுத்துறோம், அது 40 கிலோமீட்டர் வேகத்துல போகுது, யார் குறுக்கால வந்தாலும் பிரேக் அடிச்சா வண்டி நிற்கும், இப்படித்தான் போகும். அப்ப நாம அந்த நிதானத்தை இறக்கும் போதுதான் எந்த ஒன்று இடையில் வந்தாலும் நமக்கு தெரியுது. அப்ப அந்த அளவுக்கு மோசமா போய் தான் விழுகிறோம். சர்வசாதாரணம். அதே நேரத்தில் இது சம்பந்தமா உளவியல் ஆய்வாளர் நிறைய சொல்றோம். இந்த காரு பைக்லாம் நீங்க வேகமா ஓடுறீங்க, உங்களை எல்லாம் ஏன் நாய் துரத்துது என்று சொன்னால், அப்படி உங்களை பார்த்துதான் துரத்தணும்னு அதுக்கு எண்ணம் இல்லை. நீங்க கொண்டு போய் உங்க வீட்டுக்கு பகுதியில நாயை வண்டி நிறுத்தமா இல்லையா, பைக்கு கார, அந்த பைக்கு காரில் வேறு உங்க பகுதியை சேர்ந்த ஒரு சில நாய்களை என்ன செய்யும், சிறுநீர் கழிக்கும். அந்த சிறுநீரோட அந்த ஸ்மெல் என்ன செய்யும், வாகனங்களிலேயே இருக்குமா. நாம வேறொரு பகுதிக்கு அந்த வாகனத்தை செலுத்தும் போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நாய்க்கு மோப்ப சக்தி எல்லாமே பொதுவாக நாய்க்கு அதிகம்.
அப்ப வாகனத்தை நாம செலுத்தி போயிட்டு இருக்கும்போது அதற்கு என்ன தோணுமா, வேற ஏதோ ஒரு நாய் நம்ம ஏரியாக்குள்ள வந்துருச்சு, அந்த ஸ்மெல் அடிக்குதா யூரின் ஸ்மெல், வேறொரு நாய் வந்துருச்சு நம்ம ஏரியாக்குள்ள நம்ம அனுமதி இல்லாம என்று சொல்லிதான் துரத்துகிறது என்று உளவியல் ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். அப்ப என்ன, எந்த இடத்துலையுமே பொதுவா சாலையிலாக இருந்தாலும் சரி, பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய வீடுகள் நிறைந்த பகுதியாக மெதுவாக போகும். குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க, சிறுவர்கள் இருக்கிறாங்க, பெண்கள் இருக்கிறாங்க, இப்படி எத்தனையோ நபர்கள் பயணம் செய்கிறார்கள். அந்த சாலை என்பது பொதுவான ஒன்று. அப்ப அதை பயன்படுத்தக்கூடிய நேரத்தில் இந்த வாகனங்களை மெதுவா இதை கேட்கும் போதே நமக்கு சொல்லும், இதெல்லாம் ஒரு பயணம், இதெல்லாம் சொல்லணுமா நினைக்கிறோம். ஆனால் அந்த உயிரினுடைய வழி போகும்போதுதான் தெரியும். நினைச்சு பாருங்க, ஒன்று இல்ல எத்தனையோ வகையான விபத்துகளை பார்க்கணும். இவைக்கெல்லாம் எத்தனையோ வகையான சட்டங்கள் இருக்கிறது. சிறுவர்கள் வாகனம் ஓட்டக்கூடாது, அப்படி ஓட்டினால் பெற்றோர் மேலையும் கேஸ்ன்னு சொல்றாங்களா இல்லையா? இன்னைக்கு யாராவது கேட்கறாங்களா? பெற்றோர் யாராவது வண்டியை நீ தொடவே கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்களா? நீங்க ஏரியாக்குள்ள மட்டும் ஓடு, இந்த பகுதிக்குள்ள மட்டும் ஓடு, மெயின் ரோடுக்கு போகாது, இப்படி சொல்றவங்க தான் இருக்கிறாங்க, நான் உட்பட. ஆனா என்ன செய்யறோம்னு சொன்னா, குழந்தைகளுக்கு வாகனத்தை தராமல் யாருமே இல்லை. இப்போ ஒரு 10 நாட்களுக்கு முன்பு ஒரு டூரிஸ்ட் பகுதியில, கேரளா பகுதியில போலீஸ் வந்து ஒரு காரை பிடிக்கிறாங்க. அந்த கார்ல 5 சிறுவர்கள் இருக்கிறாங்க. 5 சிறு கொஞ்சம் நெருங்கி வந்துருக்கு, நிற்கிறாங்க, கொஞ்சம் நெருங்கி வழி முன்னாடி நிறைய. அப்ப 5 சிறுவர்கள் உள்ள இருக்கிறாங்க. 5 சிறுவர்களையும் பிடித்து விசாரிக்கிறாங்க. யாருக்குமே 18 வயசு ஆகுது, யாருக்குமே லைசன்ஸ் இல்லை. ஆனா என்ன செஞ்சிருக்காங்க, கார் எடுத்து டூர் போயிருக்காங்க. அப்ப எந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலைன்னு பாருங்க. அப்ப அந்த அளவிற்கு அந்த வாகன விஷயத்துல அக்கறை அற்றவர்களாக இருக்கிறாங்க. இன்னும் இது சம்பந்தமான, இந்த வாகன சம்பந்தமான அந்த விவசாயிகளை எடுத்துக்கொண்டால் நிறைய சொல்லிட்டே போலாம். 1 2 3 கணக்கு இருக்கு. கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பு ஒரு செய்தி வருகிறது. ஒரு 6 மாதமாக கோமாவில் இருந்த ஒரு நபர் மீண்டு வந்தார். ரொம்ப ஆச்சரியப்பாரு, கோமாவில் இருந்து மீண்டு வராம எவ்வளவு பெரிய விஷயம். மறுபடியும் என்ன செஞ்சானா, அவன் எதனால கோமால போனான்னு சொன்னா, பைக்கில போய் விபத்து ஏற்பட்டு கோமா நிலைக்கு போயிட்டான். 6 மாதமா கோமால இருந்து மீண்டு வந்துட்டான். மீண்டு வந்த பிறகு மீண்டும் எனக்கு பைக் வேணும் என்று கேட்கலான்னு சொல்லி பெற்றோர்கள் வாங்கி கொடுத்தாங்க. வாங்கி கொடுத்த பிறகு அதே பைக்கில் சென்று அவர் உயிரிழந்தார். செய்தி பாருங்க எப்படி இருக்குது. ஆல்ரெடி கோமால இருந்து மீண்டு வந்த பிறகாவது அந்த பைக்கில் ஒரு நிதானம் வரணுமா இல்லையா? அப்ப இந்த பைக் என்பது நிதானம்லாம் ஒண்ணுமே கிடையாது. எவன் எப்படி போனா என்னை 4 பேர் பார்க்கணும் என்று நினைக்கிறான். அப்ப இந்த 4 பேர் பார்க்கறதுனால என்ன கிடைக்கும் யோசிச்சு பாருங்க. 4 பேர் பார்க்கறதுனால சாபம் தான் கிடைக்கும். இப்படி போறாங்க, எங்க போய் சாக போறான்னு தெரியல என்று நீங்களும் சொல்லுவோம், நாங்களும் சொல்லுவோம். சாபம் அப்ப இதெல்லாம் கிடைக்கும். அப்ப இந்த சாபத்தை பெற்று தரக்கூடியதற்கு தான் நம்மளுடைய குழந்தைகளுக்கு நாம் பைக்கை வாங்கி கொடுக்குறோம். ஒவ்வொருவரும் சிந்தித்து பாருங்க, நீங்க நான் எல்லாருமே சிந்தித்து பாருங்க. அப்ப என்ன, இப்படி ஒரு விபத்துகளை பார்க்கணும். இன்னும் பார்க்கணும் எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த வாகன விபத்துகள் எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு நிலையை கடக்கிறது என்று சொன்னால், கடந்த ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பு இந்த அவனாசி சாலையில் 2 நபர்கள், ஒரு 18 வயசு பையன், ஃப்ரெண்டு அவங்களோட 20 வயசு, 2 பேர் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு வாகனம் பழுதாகி ஒரு ஆட்டோ நிற்கிது. அவர்கிட்ட ஒரு சில மெட்டீரியல் இருந்து வேறு ஒரு வாகனத்தை வச்சு அந்த சரக்கை ஏற்றிக்கிறாங்க. ஹைவேல ஏற்றிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் இவர்கள் வாகனத்தில் வர்றாங்க. நிதானம் தவறி, எப்படியுமே இந்த பையனுடைய ஸ்டைல் என்னன்னு சொன்னால், வண்டியை 200 கிலோமீட்டருக்கு மேல வண்டியை செலுத்தி அதை வந்து வீடியோ ரீல்ஸ் எடுத்து இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களை பதிவிடக்கூடிய ஒரு பைத்தியம். இதுதான் இவனுடைய வேலையம். இப்ப இப்படி போயிட்டு இருக்கிறான். டக்குனு என்ன செஞ்சிருக்குது, அங்க எதிர்த்தாப்புல வண்டி நிற்குது, வாகனங்கள் ஏற்றிட்டு இருக்கிறாங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த பொருளை நிதானம் இல்லை, 200ல போனா பிரேக் அடிச்சா நிற்குமா, கொண்டு போய் அதில் அடிச்சு அதில் அந்த ஏற்றிட்டு இருக்கிற அவருக்கும் மிகப்பெரிய ஒரு காயம் ஏற்பட்டு அவர் சீரியஸா இருக்கிறாரு. இவனோட பயணம் செஞ்சு அவன் இறந்து, இவன் இறந்து, எல்லாருமே இறந்து கிடக்கிறாரு. இவங்கெல்லாம் ஜிஹெச் கொண்டு போறாங்க. அவனாசி பகுதியை சேர்ந்து அந்த பகுதியில் ஜிஹெச்ல கொண்டு போய் வைத்திருக்கிறார்கள். அவருடைய பெற்றோர்கள் விவசாயிகள். அவர் பக்கத்து ஏரியாவை சேர்ந்தவர்கள், திருப்பூர் அந்த அவங்க என்ன செய்யறாங்க, நேராக வந்து அவங்களுடைய தோட்டத்தில் வளையக்கூடிய ஒரு சில பழங்கள், காய்கறிகள் எல்லாம் விற்பனை செய்வது காரில் வருவாங்க. திருப்பூர் வெள்ளரிக்காய் போன்றதெல்லாம் விற்கிறது வந்துருக்கிறாங்க. இப்படி செய்தி வருகிறது, உங்களுடைய மகன் இப்படி வந்து இறந்துட்டாரு, கூப்பிடுறாங்க. உடனே வர்றாரு, நேராக வந்து பார்க்குறாங்க. மகன் இதுல ஹாஸ்பிட்டல்ல இறந்து கிடக்கிறார். மகனை பார்த்து அழுகிறாரு. யாரு, தாய் தந்தை ஒரே மகன். கூட போனா அவனுடைய நண்பனாகவும் இறந்துட்டான். அப்ப இந்த நிலையில் மகனை பார்த்து அப்படி கதறி அழுது விட்டு நெத்தியில் ஒரு முத்தம் கொடுக்குறாங்க. மகனே இப்படி போயிட்டே என்று சொல்லிவிட்டு என்ன செய்யறாங்கன்னா, மறுபடியும் நேரம் வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. கார்ல மீதம் வைத்திருக்கக்கூடிய அந்த வெள்ளரிக்காயை எடுத்து, இவங்க ஆல்ரெடி அந்த வெள்ளரிக்காய்ன்னு சொல்லி
தோட்டத்தில் பயன்படுத்தக்கூடிய பூச்சி மருந்து இருக்குமா இல்லையா, அந்த வெள்ளரிக்காயில கலந்து 2 பேருமே சாப்பிட்டு அவர்களும் இறந்தார்கள் என்ற செய்தியை பத்திரிகையில் படிக்கிறோம். என்னன்னா, நம்மளுடைய ஒரே ஒரு மகன் அவனும் இறந்து விட்டான், இனி நாம உயிரோடு இருந்து என்ன செய்ய போறோம் என்று சொல்லி தாய் தந்தை இறந்தார்கள் என்று பத்திரிகையில பார்க்கிறோம். அப்ப இதிலிருந்து என்ன விளங்குகிறது என்று சொன்னால், நீங்க உங்களுடைய நிதானத்தை இழந்து உங்களுடைய அறிவை இழந்து அடகு வைத்து இப்படி என்ன செய்யறோம், வேகமா செலுத்துறோம், 4 பேர் பார்க்கிறோம், எனக்கு இன்ஸ்டாகிராம்ல லைக் வருது அது வருது என்று நாம நினைக்கிறோம். ஆனால் உன்னுடைய தாய் தந்தை இறந்துட்டாங்களா இல்லையா யோசிப்பாரு. உன்னுடைய நண்பர், அப்ப இதுல என்ன கிடைக்கும், இதை 4 பேர் பார்க்கறதுனால நீ இதை செஞ்சுட்ட, உன்னை கூப்பிட்டு நீ இப்ப 200 கிலோமீட்டர்ல ஓட்டிட்டீங்க, உனக்காக நான் ஒரு 10,000 செக் அனுப்புற எவனா சொல்லுவானா, 1 லட்சம் ரூபாய்க்கு அனுப்புற எவனா சொல்லுவானா, இல்ல எவனாவது 1 கோடி ரூபாய்க்கு தூக்கி கொடுப்பானா? இது ஒண்ணுமே இல்லை. போனது யாருடைய உயிர்? உன்னுடைய உயிர், உன்னுடைய நண்பனுடைய உயிர். இதனால் உங்களுடைய பெற்றோர்களும் இறந்துட்டாங்க. யோசிச்சு பாருங்க. அப்ப இப்படி எல்லாம் சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் இந்த வாகனத்தை செலுத்துவது எவ்வளவு நிதானம் வேணும். ஒரு சின்ன இடத்துக்கு போறதா இருந்தாலும் சரி, மெதுவா போங்க, நிதானமா போங்க. 2 பக்கம் மிரர் வச்சிருங்க. பின்னாடி எவன் வர்றான், சைட்ல எவன் வர்றான், முன்னாடி எவன் வர்றான், பிரேக் எல்லாமே கரெக்டா வச்சிருங்க. நிறைய வண்டிகள்ல பார்த்தா பிரேக்கே இல்லை, காலில் தான் பல நபர்கள் பிரேக்கே வர்றான், மாத்தா முடிஞ்சு அப்படிங்கிறாங்க. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையை வேற ஒன்றை மாத்திக்கலாம். அதனால் அந்த மாதிரியான வாகனங்களை செலுத்துவது மிக மிக அக்கறை தேவை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாலையில் நிற்பதற்கு அனுமதி கேட்கிறாங்க. எல்லாரும் சொன்னா நாங்கள் சாலையில் இருப்போம், கடை விதிக்காக போவோம், என்ன செய்யறதுன்னு சொன்னால், நீங்கள் அந்நிய பெண்ணை பார்த்தால் தலையை குவிணும், சாலைக்கு ஒரு சில கடமைகள் இருக்கிறது என்று ரசூலா சொல்றாங்க. அந்நிய பெண்களை பார்த்தால் நீங்கள் தலையை கீழே குவிணும். அதே நேரத்தில் உங்களிடம் யாராவது சலாம் சொன்னால் நீங்கள் பதில் சலாம் சொல்லணும். அதே நேரத்தில் சாலையில் கிடக்கக்கூடிய இடரான பொருட்களை நீங்கள் அகற்றணும். கல்லு முடி இதெல்லாம் கிடக்குமா, இதெல்லாம் அகற்றணும் என்று ரசூலா பட்டியல் போடுகிறார்கள். சிந்திச்சு பாருங்க. ஒரு சாலையில் பயணம் செஞ்சா எப்படி போக வரக்கூடியவங்களுக்கு சலாம் சொல்லணும். ரசூலா அதையும் சொல்றாங்க. எந்த அளவுக்கு சாலையில் ஒருவர் பயணம் செய்தால், வாகனத்துல ஒருத்தர் போறான்னா நிற்கக்கூடியவருக்கு சலாம் சொல்லணும்னு சொல்றாங்க. அந்த நிலைமை இன்னைக்கு இருக்குதா? நாம என்னவோ சொல்லுவோம்னு நினைப்போம், அது என்னன்னே கேட்டுக்க இப்படிப்போம், அவ்வளவுதான் போயிருப்போம் ஒரு செகண்ட்ல. அப்ப இதெல்லாம் நம்மளுடைய இன்றைக்கு நிலையாக இருக்கிறது. அப்போ இந்த வாகனத்தை செலுத்துவதில் நிதானம் வேண்டும். இதனால் பல நபர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், பல குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறது, நாமும் பாதிக்கப்படுகிறோம், இந்த சமூகம் பாதிக்கப்படுகிறது. அதிலிருந்து அல்லாஹ் உங்களையும் என்னையும் காப்பாற்ற வேண்டும். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நிதானத்தை கடைபிடி என்று எல்லா நிலையிலும் சொல்லப்பட்ட ஒரு மார்க்கத்தில் நாம் இப்படி செய்வது எக்காலத்திலும் சரியே அல்ல என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய சும்மாவை முடித்துக் கொள்கிறேன். வாய்கின்றவாளாக